அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெய்லி லைவ் டெஸ்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 5 மணிக்கு நம்ம தமிழ் லைவ் டெஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் 6th புக்கை ஸ்டார்ட் பண்ணோம். 10th புக்கையும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதே போல் ஈவினிங் 9:30க்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சமூகறிவியல் பார்த்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வரலாறு தனியாக, புவியியல் தனியாக, குடிமியல் தனியாக, பொருளியல் தனியான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், பார்த்துட்ருக்கோம். அதுவும் 6th புக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம 9th புக்கு வரலும் வந்துட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். ஸோ கூடவே வரவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம், எந்த அளவுக்கு போயிட்டுருக்கோன்றது. ஸோ அவங்க எல்லாருமே நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கான புதுசாக வரவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் லைவ் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரிங்க கைஸ், இப்போ இந்த வாரத்துக்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ நான் எப்பவும் சொன்னால் போல் மார்னிங் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் நடக்குங்க. ஈவினிங் 9:30க்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நடக்கும். இது காமனாக நடந்துன்னே போகும். நான் எதுன்னு அதுக்கப்புறம் சொல்ல தேவை, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது 2/12/2024. இதுங்க 2/12/2024 அன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2/12/2024 அன்றைக்கி காலையில் மாலை 5 மணிக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் நூல்வழி இலக்கண பகுதிகள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ தான் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அது விட்டுருவோம். அடுத்து அதே 2/12/2024 ஈவினிங் 9:30க்கு பார்த்தீங்கன்னா 9th புவியியல் நம்ம ஃபுல் ரிவிஷன் முடிச்சதால் 9th குடிமியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து 9th குடிமியல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் 9:30க்கு 2ஆம் தேதி ஈவினிங் 9:30க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பாடங்களை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஒன்று அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, அடுத்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சின்ன சின்ன பாடம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே வீடியோவில் நம்ம கவர் பண்ணிட்டு போக போகிறோம். ஓகேங்களா? அப்போ குடிமையில்லைங்க 2 லெசன் கவர் ஆகுதுங்க. முதல் லெசனும் 2வது லெசனும். அடுத்து 3/12/2024 ஸோ 3ஆம் தேதி 3/12 செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்குறோங்க. ஏன்னா ஆல்ரெடி 10ஆம் வகுப்பை நம்ம ஒவ்வொரு இயலாக பார்த்துருக்கோம். அப்புறம் நம்ம 3 இயலா ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம திருக்குறள் பகுதியில் மட்டும் தனியாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இலக்கண பகுதியில் மட்டும் தனியாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இலக்கண பகுதி நூல்வழி முடித்தோம். இதுக்கப்புறம் அந்த திருக்குறள் பகுதிகள் தவிர, நூல்வெளிகள் இலக்கண பகுதிகள் தவிர மீதி இருக்கக்கூடிய பகுதியில் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ 10ஆம் வகுப்பு இன்னும் நம்மளுக்கு லைன் பை லைனாக படிச்சுக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுங்க. ஓகேங்களா? அதே 3/12/2024 அன்றைக்கி இங்கே வந்தோம். செவ்வாய்க்கிழமை 9:30க்கு வந்தோம் அப்படின்னா, ஏன்னா 9th குடிமையில் ஆல்ரெடி நம்ம 2 லெசன் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம 3ஆவதாக இருக்கக்கூடிய மனித உரிமைகள், ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். மனித உரிமைகள் மற்றும் அரசாங்கத்தின் வகைகள். ஸோ இதுவும் கம்மியாக இருக்கிறதுன்றதுனால 2 லெசனாக நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுறோம். எப்பவுமே உள்ளதாங்க. ஸோ நம்ம முதல் நாள் பார்த்ததை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தான் இதுக்கான பாடத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ முதல் நாள் பாடத்தை அந்த முதல் குடிமையில் 2 லெசனையும் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு தான் அப்புறம் நம்ம 3ஆவது லெசனையும் 4ஆவது லெசனையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வழக்கமாக நம்மளுக்கு நடைபெறுது தான். புதுசாக வரவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு வரும்போது என்ன பண்ணணும், இதையும் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தான் இந்த டெஸ்ட்டுக்கு வரணும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சுட்ருக்கோம், அதையே நம்ம ஆன்சர் பண்ணிப்போம், பிரச்சனை இல்லை அப்படின்ற மனநிலையெல்லாம் வரக்கூடாது. ஸோ இங்கே கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறப்போ இன்னொரு பக்கம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 4/12/2024 4/12/2024 புதன்கிழமை அன்னைக்கு விடியற்காலையில் 5 மணிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் முடிச்சு வச்சுட்டோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம 6, 7, 8 ஒரு ரிவிஷன் பார்த்தோமோ இடையில, அதே போல் 9வது 10 ஒரு ரிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம் திருப்பியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியங்க. நம்ம எப்படி படிக்கிறன்றதோட எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணி அந்த தகவல் ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறன்றது ரொம்ப முக்கியம். அதனால் 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் திருப்பி ஒரு ரிவிஷன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 9, 10ல் இருக்கக்கூடிய திருக்குறள்கள், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சொற்பொருட்கள், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ நீங்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய
திருக்குறள்கள் படிச்சிட போகிறீங்க, சொற்பொருட்கள் படிச்சிட போகிறீங்க, இலக்கண குறிப்புகள் படிச்சிட போகிறீங்க, புத்தக வினாக்கள். இதுமாதிரி 9th 10th புக்கு கவர் ஆகிட போகுதுங்க 4/12/2024. இதே 4/12/2024 அன்னைக்கு 9th குடிமையில் இருக்கக்கூடிய 5வது லெசனான உள்ளாட்சி அமைப்புகள் 9:30 மணிக்கு உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம பார்க்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு லெசன். ஓகேங்களா? அப்போ இந்த 4 லெசனையும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு தான் 5வது லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். உள்ளாட்சி அமைப்புகளும் இன்னும் நம்ம பொறுமையாக வந்து நல்லா பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட நம்ம குடிமையர் முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. 5/12/2024. ஓகேங்களா? 5/12/2024 வியாழக்கிழமை காலை 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் நூல்வழி மற்றும் இலக்கண பகுதிகள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏற்கனவே 10வது பார்த்து முடிச்சுட்டு இருக்கோம். அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், 9th புக்கையும் 10th புக்கையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் 9th புக்கும் 10th புக்கையும் திருப்பி ஒரு டைம் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குங்க. நம்மளும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்றதுனால நம்ம டைம் இருக்கிறதுனால இவ்வளோ பொறுமையாக போகிறோம். டைம் இருந்தது அப்படின்னா நேரம் நான் 11th புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பேன். டைம் இருக்குதுன்றதுனால 6 to 10 இன்னும் பக்காவாக ரிவிஷன் பண்ணிட்டு 11th புக்கு போகணும் அப்படின்ற ஐடியாவுக்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் தமிழ் நூல்வெளி மற்றும் இலக்கண பகுதியில் 9வது 10ஆம் வகுப்பை சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு டெஸ்ட்டாக எழுதிட்டோம். அப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா 5/12/2024 அன்னைக்கு ஈவினிங் 9:30க்கு, ஓகேங்களா, வியாழக்கிழமை ஈவினிங் 9:30க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9th குடிமையில் இருக்கக்கூடிய மொத்த பாடமும் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்துறோம். ஓகேங்களா? வித் சாலை பாதுகாப்புன்னு ஒரு 1 or 2 pages இருக்கும். அதையும் நம்ம சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், அன்றைக்கி நம்ம பார்த்துடுறோம். அப்போ இங்கே வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் குடிமையிலும் இந்த வீக்கோட கவர் ஆகிடுதுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6/12/2024 என்னதுங்க, 6/12/2024 அன்னைக்கு 6/12/2024 அன்னைக்கு 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு முன்னால், ஸோ திருக்குறள் சொற்பொருள் இலக்கண குறிப்புகள் தனியாக பார்த்தோம், அப்புறம் தமிழ் நூல்வழி இலக்கண பகுதிகள் தனியாக பார்த்தோம். இப்போ 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு சேர்த்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம 6, 8 ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தோமோ இப்போ 9th 10th ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம பக்கா கிறிஸ்டல் கிளியராக நம்ம ரெடியாக இருப்போம். நீ அங்கே ஒன்றாலும் கேள்விகள் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியாக இருப்போம். ஓகேங்களா? அதே 6/12/2024 இங்கே வரோம். 9th இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே நம்ம குடிமையல் முடிச்சதால 6/12/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் முதல் 2 இயல்கள், அதாவது தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அப்படின்ற பாடமும் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படின்ற 2 பாடங்கள் வந்து அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கவர் பண்ண போகிறோம் 6/12/2024 அன்னைக்கு. அதே 7/12/2024 அன்னைக்கு திருப்புதல் நேரம். அது என்ன சார் திருப்புதல் நேரம் அப்படின்னா, இங்கே பாருங்க, 8/12/2024 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் வித் வினாவிடை குறிப்புகள். அதாவது இதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வினாவாக கேட்டு உங்களுக்கு டெஸ்ட் வச்சுன்னு இருந்தேன். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறேன், 6 to 10 வரைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வித் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் வித் ஆப்ஷன்ஸோட என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் கேள்வி கேட்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்து ரீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வித் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு நான் ஒரு 100 கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட வந்து எடுத்து வந்து நான் சேர்க்க முடியும். வித் ஆப்ஷன்ஸோட அன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ OMR போல் ஒன்று வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ ரைட்டாக போகிறீங்க எவ்வளோ தவறாக போகிறீங்கிறது உங்களால் அன்றைக்கி கெஸ் பண்ண முடியும். ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதின ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி 6 to 10 தமிழ் இந்த ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடுத்த சண்டே. அப்போ நீங்கள் இன்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். என்ன பண்ணணும், 6 to 10 புக்கை இன்னைக்குலேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் 6th புக்கையும் 10th புக் வரல இருக்கக்கூடிய தமிழ் பாடங்களை திருப்பி படிச்சுட்டே இருங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக சாட்டர்டே சண்டே பார்த்துக்கலாம், வெள்ளி சாட்டர்டே பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாதீங்க. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 6 to 10 ஃபுல் ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ அடுத்து இங்கே 7/12/2024 ஈவினிங் 9:30க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொருளியலில் பணம் மற்றும் கடன் 9th பொருளியலில் இருக்கக்கூடிய பணம் மற்றும் கடன் அப்படின்ற பாடம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். ஸோ எப்பவும் போல் இந்த 2 பாடத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு தான் இந்த பாடத்தையும் நம்ம வந்து இங்கே பார்ப்போம். அடுத்து 8/12/2024 இங்கே நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்குறோம். விடியற் காலையில் ஞாயிற்றுக்கிழமை கொஸ்டின்ஸோட வித் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸோட பார்க்குறோம். இங்கே நம்ம 9th பொறியியலில் இருக்கக்கூடிய 4th லெசனான தமிழகத்தில் வேளாண்மை. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட 9th சோசியல் புக்கும் கவர் ஆகிட்ருக்கும், 6 to 10 தமிழ் புக்கும் கவர் ஆகிட்ருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து +1 புக்கு தமிழ் ஸ்டார்ட் பண்ணுவோம், 10th புக்கு ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக வந்து நம்ம மூவ் ஆகும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ இங்கே மறுபடியும் நான் 6 to 10 டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
ஏன்னா ரிவிஷன் நம்ம என்னவோ படிச்சிருப்போம், ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டு நிறைய பேர் நிறைய எக்ஸாமில் நிறைய பேர் குழம்பு தான் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, நானும் அந்த தவறு பண்ணியிருக்கேன். ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டு ஆப்ஷன் ஆகும் டைலம் ஆகும், இதுவா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் டைலம் ஆகும். அது நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு ஆன்சர் எடுப்போம், நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும். ஓகேங்களா, அதனால் இந்த வீக்கோட நம்ம 6 to 10 தமிழ் புக்கை முடிக்கிறோம். அதே போல் 9th புக்கோட நம்ம ஜிஎஸ் பார்ட்டியும் முடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டுக்கு புதுசாக யாருன்னா வரவங்க, நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டஸ் போட்டுட்ருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே தனியாக இருக்குது, நீங்கள் அந்த லிஸ்ட்டில் போய் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம டெய்லி 10 கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு அது வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக யாருன்னா வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த குரூப் லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க.